பிரியமானவர்களே, இன்னைக்கு பார்க்குற சில துன்பங்களை பார்த்து நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்களா? ஐயோ, இது எப்படி முடியும்? இந்த துன்பத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்லாம் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்பயுமே வாக்குத்தத்தங்களை பிடிச்சிக்கோங்க. கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வருங்க. இப்படி தாங்க ஆதியாகமம் 37 பார்த்தீங்கன்னா, யோசேப்பு இறந்து போயிட்டான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அதில் பூரா ரத்தம், ஏதோ அனிமல் வந்து அவனை பீறிட்டு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யோசேப்போட சகோதரர்கள் அவனோட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்த உடனே அழுக தாங்க முடியல. ஐயோ, என் பிள்ளை செத்து போச்சே அப்படின்னு அவ்வளோ அழுவாருங்க. ஆனால் உண்மையிலே யோசேப்பு செத்தாரா? இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு வந்து அவங்க வந்து எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட தரிசனங்கள் அவங்க அப்பாவுக்கு தெரியலைங்க. அவை கண்ட தரிசனங்களை தன் சகோதரர் எடுத்து தகப்பன இடத்துல சொல்லும் போது அதை கேட்டு, அதாவது அவனை திட்டுனாலும் கூட அந்த தரிசனத்தை தன் மனதிலே வைத்திருந்தான்னு சொல்லியிருக்குல்லங்க. அப்போ எங்க அதை மறந்து போய் அப்படி அழுகணும்? ரொம்ப நாள் அழுது புலம்புவானாங்க. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. கடவுள் உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்துருக்காருங்கிறத மட்டும் பாருங்க. அன்னைக்கு யோசேப்பு கொடுத்த தரிசனத்தை அவங்க அப்பா மறந்த நிமித்தம் எத்தனையோ வருஷங்கள் அழுதே தன்னோட வாழ்நாட்களை போக்குனாருங்க. கடைசியில் ஒரு சந்தோஷம் காத்திருந்தது. ஆனால் இவ்வளவு நாட்கள் அழுந்திருக்க வேண்டிய தேவையே இல்லையேங்க. அதனால இன்னைக்கு கடவுள் என்ன தரிசனம் சொல்றாரு அதை மட்டும் பாருங்க. கடவுள் உங்களை நடத்துறத பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.